ஹலோ, ஸ்க்ரோல் பண்றத நிப்பாட்டிட்டு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இது ஒரு புது சேனல். இதுவரைக்கும் செய்யாத என்ன நீங்க செய்ய போறீங்கன்னு கேட்கலாம். எஸ். இதுவரைக்கும் ட்ரெண்டு பின்னாடி போயிட்டு இருந்த நீங்க எப்போ ட்ரெண்டா இருந்த பல விஷயங்களை பத்தி இந்த சேனல்ல தெரிஞ்சுக்க போறீங்க. அதாவது காலத்தை வென்ற கதைகளை பற்றி நாம இந்த சேனல்ல சொல்ல போறோம், ஒலி வடிவத்துல. பொன்னியின் செல்வன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வழங்கும் அமரர் ராக்கி ரங்கராஜனின் நான் கிருஷ்ணதேவராயன் ஒலி புத்தகம். நான் கிருஷ்ணதேவராயன், அத்தியாயம் 1. என் பெயர் கிருஷ்ணன். முன்னோர்களுக்கு மதிப்பு கொடுப்பதற்காக தேவராயன் என்று சேர்த்துக் கொண்டிருக்கிறேன். முழு பெயர் கிருஷ்ணதேவராயன். என்னை மகா முரடன் என்று சொல்வார்கள், மகா அப்பாவி என்று சொல்வார்கள், இந்து வெறியன் என்று சொல்வார்கள், முசல்மான்களின் அடிமை என்று சொல்வார்கள். என்னை தெலுங்கன் என்று கன்னடியர்கள் சொல்வார்கள், கன்னடியன் என்று தெலுங்கர்கள் சொல்வார்கள். இரண்டுமில்லை, துளு மொழி பேசும் துளு வம்சத்தவன் என்றும் சொல்வார்கள். சந்திரகுப்தருக்கும் ஹர்ஷவர்த்தனருக்கும் ஈடானவன் என்று என்னை சொல்வார்கள். ஒரு சின்ன பாளையக்காரனாக இருக்கக்கூட தகுதியில்லாதவன் என்றும் சொல்வார்கள். அரசவைக்கு நான் போகும்போது கட்டியக்காரன் நீட்டி முழக்கும் விருதுகள் அலாதி. ஸ்ரீமத் சமஸ்த புவனாச்சாரிய ராஜாதிராஜ ராஜ பரமேஸ்வரர் வருகிறார். பூர்வ பக்ஷிம தக்ஷிண சமுத்திராதீஸ்வரர் வருகிறார். வார்த்தை தவறாத ராயரகண்டர் வருகிறார். சத்துருக்களுக்கு சிம்ம சொப்பனமான வீராதி வீரர் வருகிறார். கஜகண்ட பேருண்ட யானைப்படைகளின் அதிபதி வருகிறார். எதுகுலத்தை காக்க பிறந்த ரட்சகர் வருகிறார். துளுவகுலத்தின் ஆதவன் வருகிறார். நரசபூபாலரின் தனையன் வருகிறார். ஸ்ரீ விருப்பாட்ச பாதபத்ம ஆராதகர் வருகிறார். தர்ம பிரதிஷ்டாபனாச்சாரியர் வருகிறார். இப்படி என்னென்னவோ விருதுகள் உண்டு. அவ்வளவையும் சொன்னால் நீங்கள் இதை படிப்பதை நிறுத்திக் கொண்டு விடுவீர்கள். இது நான் எழுதும் முதல் புஸ்தகம் அல்ல. ஏற்கனவே தெலுங்கிலும் சமஸ்கிருதத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் எழுதியிருக்கிறேன். விதியும் முதலமைச்சர் அப்பாஜியும் என்னை இழுத்து வந்து இந்த சிம்மாசனத்தில் உட்கார்த்தி வைத்திருக்காவிட்டால் நான் இந்நேரம் முழு கவிஞனாக மாறியிருப்பேன். தமிழில் நான் எழுதுவது இதுவே முதல் தடவையாகையால் அழகழகான சொல்லாட்சியோ கவிதை நயம் பொருந்திய வாக்கியங்களோ இருக்காது. சாதாரண ஜனங்களின் பேச்சு தமிழில் இதை எழுதுகிறேன். அதுவும் கூட தமிழ் புலவர்களுடன் பழகியதால் கிடைத்த பாக்கியம். வில்லிபுத்தூரார் இயற்றிய பாரதத்தை பலமுறை திரும்ப திரும்ப படித்ததால் சிற்றறிவு பெற்றிருக்கிறேன். அரிச்சந்திர வெண்பாவை இயற்றி ஆசு கவி பாடுவதில் வல்லவராக திகழும் வீர கவிராயர் என் சிநேகிதர். சத்தியம் தவறக்கூடிய சந்தர்ப்பம் வரும் போதெல்லாம் பதி இழந்தனம், பாலனை இழந்தனம், படைத்த நீதி இழந்தனம், இனி எமக்கு உள்ளதென நினைக்கும் கதி இழக்கினும் கட்டுரை இழக்கிலேம் என்று சந்திரமதி சொன்ன வார்த்தைகளை நினைத்துக் கொள்கிறேன். தமிழில் சிறிது ஞானம் இருக்கிற போதிலும் என் நடையிலோ நான் சொல்லும் விவரத்திலோ ஊர்கள், சாதிகள், மக்களின் பெயர்களிலோ பல பிழைகள் இருக்கக்கூடும். இதை படிக்கும் பெரியோர்கள் என் மீது அன்பு காட்டி மன்னிக்க வேண்டும். அன்று காலை கண் விழித்த போது காற்று குளிர்ச்சியாகத்தான் வீசிக்கொண்டிருந்தது. இரண்டு பக்கமும் 2 பணியாட்கள் பிரம்மாண்டமான விசிறிகளால் எனக்கு விசிறிக் கொண்டிருந்தார்கள். கையை அசைத்து அவர்களை போகச் சொல்லிவிட்டு எழுந்து உட்கார்ந்தேன். இன்னதென்று விளங்காத ஒரு பாரம் மனசை அழுத்திக் கொண்டிருந்தது. காரணம் சின்னாதேவி. காலை கடன்களை முடித்துக் கொண்டதும் பணியாள் நான் வழக்கமாக அருந்தும் நல்லெண்ணெயை எடுத்து வந்தான். 2 கிண்ணம் அருந்தினேன். ஆனால் அதிலே புத்தி செல்லாமல்
யந்திரமாக குடித்தேன். காரணம் சின்னாதேவி. என் சேனையில் இருக்கும் முசல்மான் வீரர்களுக்காக விஜயநகரத்தில் ஒரு மசூதி கட்டி தருவதாக வாக்களித்திருந்தேன். அதை பற்றி கட்டிடக் கலைஞர்களுடனும் அறிஞர்களுடனும் இன்று விவாதிக்க எண்ணியிருந்தேன். அதிலும் மனம் செல்லவில்லை. காரணம் சின்னாதேவி. காபூலிலிருந்து பாபர் என்ற அந்நிய மன்னன் லாகூர் சுல்தான் தன் உதவிக்கு வரும்படி அழைத்திருப்பதாக செய்தி கிடைத்திருந்தது. அதை குறித்து விசாரித்து வரும்படி ஒற்றர்களை அனுப்பியிருந்தேன். அவர்கள் திரும்பியிருக்க வேண்டும். அதை பற்றி கேட்கவும் புத்தி செல்லவில்லை. காரணம் சின்னாதேவி. உடற்பயிற்சியை அரைகுறையாக செய்து முடித்தேன். தொடர்ந்து குதிரையேற்றத்திற்காக புறப்படுவது வழக்கம். என்று போகவில்லை. காரணம் சின்னாதேவி. கண் விழித்ததும் முதல் வேலையாக மஞ்சத்திலிருந்து எழுந்து நின்று என் குலகுரு வியாச தீர்த்தரை ஸ்மரித்து மனதுக்குள் ஒரு ஸ்தோத்திரம் சொல்வேன். அது இன்று மறந்துவிட்டது. அவசரமாக சொல்லிக் கொண்டேன். பிறகும் இதயத்தில் இருந்த பாரம் குறையவில்லை. காரணம் சின்னாதேவி. போர்த்துகீசிய கவர்னரான ஆல்புகர்க் தனது தூதராக லூயி பாதிரியார் என்பவரை அனுப்புவதாக தெரிவித்திருந்தார். பாதிரியாரிடம் என்னென்ன பேச வேண்டியிருக்கும் என்று யோசித்து பார்த்தேன். ஒன்றும் தோன்றவில்லை. காரணம் சின்னாதேவி. சாம்ராஜ்யத்தின் வட எல்லையில் பாமனி சுல்தான்கள் 5 பேர் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 5 பேரும் ஒன்று சேர்ந்து விடாமல் இருக்க வேண்டுமே என்ற கவலை சதா என் அறிவை அரித்துக் கொண்டிருக்கும். என்று அதுவும் நினைவு வரவில்லை. காரணம் சின்னாதேவி. வீணையை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்தேன். என் ஆசானான லக்ஷ்மி நாராயணா ஒரு மாபெரும் வித்வான். சங்கீத சூரியோதயம் என்ற நூலை இயற்றி இசைக்கு பெரும் தொண்டு ஆற்றியவர். அவர் ஒருமுறை சொல்லித் தந்தால் போதும் மனதில் பதிந்துவிடும். அது என் சக்தியினால் அல்ல, லக்ஷ்மி நாராயணாவுக்கு அப்படி ஒரு ஆற்றல் உண்டு. சென்ற வாரம் சங்கராபரண ராகத்தின் லட்சணங்களை சொல்லித் தந்திருந்தார். அப்போது ஆழ பதிந்திருந்தது மனசில். ஆனால் இப்போது வீணையில் வாசித்து பார்த்தால் நாதமே எழும்பவில்லை. செவியை ரணப்படுத்தும் அபஸ்வரங்கள் தான் ஒலித்தன. காரணம் சின்னாதேவி. நேற்று இரவு நகர சோதனைக்காக புறப்பட்டவன் விட்டல் சுவாமியின் கோவிலில் நடனமாடிக் கொண்டிருந்த அவளை பார்த்தது முதல் இப்படி ஆகிவிட்டேன். 4 வருட காலமாக ராஜ்யத்தின் மூலை முடுக்கெல்லாம் ஆள் அனுப்பி தேடி பார்த்தும் அவள் எங்கிருக்கிறாள் என்பதே தெரியாமல் மனம் வெறுத்திருந்த நிலைமையில் நேற்று சின்னாதேவியை கண்டேன். ஆடிக்கொண்டிருந்த அவளுக்கும் நடனத்தை ரசித்துக் கொண்டிருந்த அவையோருக்கும் என்னை அடையாளம் தெரியவில்லை. நான் பரதேசி கோலத்தில் மறைவாக நின்றிருந்ததால் ஓடிப்போய் அவளை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு சின்னாதேவி சின்னாதேவி என்று அவள் மார்பிலே என் கண்ணீரை கொட்ட வேண்டும் போல் இருந்தது. ஐயோ, 4 வருடங்களுக்கு முன் ஊராக சுற்றி கொண்டிருந்த சாதாரண கிருஷ்ணனா நான்? இல்லையே. விஜயநகர சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி என்ற இரும்பு கவசத்தை பூட்டிக் கொண்டிருக்கிறேனே. என் இஷ்டத்துக்கு உடம்பையும் அசைக்க முடியாது, மனசையும் அசைக்க முடியாது. உள்ளத்தில் பாரத்துடன் அரண்மனைக்கு திரும்பிய போதும், திரும்பி வெகு நேரமான பின்னரும் ராத்திரி முழுவதும் அந்த பாரம் அப்படியே இருந்தது. சின்னாதேவி 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 என்று யாருக்கும் கேட்காத வண்ணம் என் வாய் ஜபித்தது. என்ன செய்யலாம்? சட்டென்று அம்மாவின் நினைவு வந்தது. தாயை மிஞ்சிய சுமை தாங்கி கிடையாது. அங்கே ஒரு தனையன் எத்தனை பாரத்தை வேண்டுமானாலும் இறக்கலாம். அன்னையின் அறிவுக்கு மிஞ்சிய சாத்திரம் கிடையாது. அங்கே எந்த பிரச்சனைக்கும் விடை காணலாம்.
அம்மாவின் முகத்துக்கு மிஞ்சிய சந்தனம் கிடையாது. அங்கே எந்த வெப்பத்துக்கும் குளிர்ச்சி பெறலாம். தெம்பு பெற்றவனாக அறைக்கு வெளியே வந்தேன். வந்ததும் என் முன்னே இளம் பெண் ஒருத்தி விரைந்து வந்து மண்டியிட்டாள். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே.